வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதோட கீ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் மேக்ஸில். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2024 மேக்ஸ் கீ ஆன்சர். கித்தானை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. அதாவது இந்த கொஷின் வந்து 10th இந்த வருஷம் சிலபஸில் இருக்குது. இந்த ஆப்ஷனில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் மீட்டர், இதுலேயும் மீட்டர், இதுலேயும் மீட்டர், எல்லாத்துலேயும் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. மேலே கொஷினில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆரம் 24 மீட்டர், அதே மாதிரி அகலம் 4 மீட்டர், உயரம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது, நம்ம மீட்டராக மாற்றிக்கலாம். இப்போ 700 சென்டிமீட்டருங்கிறது 7 மீட்டரை நம்ம மாற்றிக்கிட்டோம். மாற்றினா இதோடைய ஃபார்முலா வந்து பைஆர் எல். கூம்பு தானே, கூம்பு வடிவ நல்லா கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. கூம்பு வடிவ கூடாரம் ஃபார்முலா வந்து பைஆர் எல். இதில் எல் தெரியாது. எல் வேணும்னா √r² + h². இந்த மாதிரி கூம்பு இருக்குன்னா இது வந்து ஹெச் உயரம், இது ஆரம், இது சாய் உயரம் எல், இதுதான் எல் வேணும்னா இந்த ரெண்டு நம்ம வந்து ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும். அப்போ L = √r² + h². இப்போ r² வந்து 7², h² 24², இதுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 25 வரும். அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். π × r வந்து 7, L வந்து 25. L கண்டுபிடிச்சிட்டு இப்போ L கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த 7 போயிடும். ஸோ 22 × 25 துணியோட அகலம் எவ்வளோ? கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதனுடைய நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 அகலம் தெரியும், நீளம் × அகலம். கித்தான் துணின்னா நீளம் × அகலம். நமக்கு அகலம் தெரியும், நீளம் தெரியாது. எல் மட்டும் இந்த சைடு வச்சிங்கன்னா இந்த 4 இந்த பக்கம் டிவைட் ஆயிரும். ஸோ 22 × 25/4. 22 × 25 எவ்வளோ? 550. 550/4 டிவைட் பண்ணிங்கன்னா 137.5 மீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் வந்து 1, 2, 6, 24, 120 ஒரு ஈஸியான சம் தான். அப்படி நல்லா கெஸ் பண்ணலாம். 1 × 2 2. ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் 2 வந்திருக்கு. அடுத்த ரெண்டு வந்து 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2 3s are 6. அடுத்த ரெண்டு வந்து 4 டேபிளில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் 2 டேபிள், அடுத்த ரெண்டு 3 டேபிள், அடுத்த ரெண்டு 4 டேபிள், அடுத்த ரெண்டு 5 டேபிளில் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா 6 டேபிளில் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 120 × 6 எவ்வளோ? 720. ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 × 2 2. 1 × 2 2. 2 × 3 6. 6 × 4 24. 24 × 5 120. 120 × 6 720. இது வந்து 6 டேபிளில் மல்டிபிள் பண்ணால் போதும். இங்கே வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதோடைய ஆப்ஷன் சி. இரு எண்களின் மீ-போவா 11 மற்றும் மீ-சீமா 693. அதில் ஓர் எண் 77 எனில் மற்றொரு எண் காண்க. அதாவது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. LCM × GCD = f(x) × g(x). அதாவது LCM × HCF, GCD HCF ரெண்டுமே ஒன்று தான். LCM × GCD = f(x) × g(x). இதில் LCM வந்து 693, GCD வந்து 11. மேலே கொடுத்துட்டாங்க. LCM வந்து 693, GCD வந்து 11. ஒரு எண் 77, இன்னொரு எண் வந்து தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சிங்கன்னா இந்த 77 கீழே வரப்போ டிவைட் ஆகும். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி, அதாவது இந்த 11ஐயும் 693ஐயும் மல்டிபிள் பண்ணி 77 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு 99. ஆப்ஷன் சி 99. ஒரு வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்கள் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் இரு கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் இது 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்புகிறார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டுமே ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டுக்குமே நீங்கள் LCM எடுத்துருங்க. ஏன்னா ஒன்று 120 லிட்டர், இன்னொன்று 180 லிட்டர். ரெண்டுக்கும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம சமமாக இருக்கணும் அப்படின்னா இரண்டும் வெவ்வேறு வந்து அளவு, இது வந்து ஒரே அளவு உள்ள அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு நம்ம LCM எடுத்தால் காமனாக என்ன வருதுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு LCM எடுக்கலாம். இங்கே 10 × இதை எடுக்கலாம். முதல்ல 120 180க்கு LCM எடுத்து 12 10 180. 6 போட்டுக்கலாம் 2 3. 10 × 6. 10 × 6 வந்து 60 லிட்டர். 60 லிட்டர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஷினில் x/y = 2:1. x² - y² x² + x², y² வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஒய்க்கு நேரம் இங்கே 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? எக்ஸுக்கு நேரம் 2 இருக்குது, ஒய்க்கு நேரம் 1 இருக்குது. அப்போ x = 2, y = 1.
இந்த கொஸ்டினில் எக்ஸ் உள்ள இடத்துல 2ன்னு போடுங்க, ஒய்க்கு பதிலாக 1ன்னு போடலாம். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், இங்கே 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் 4, 4 மைனஸ் 1 வந்து 3, 2 ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1, 4 ப்ளஸ் 1 வந்து 5. அப்போ 3:5. 3:5ங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் டியில் இருக்கும். 3:5. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 வந்து சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இப்போது 20% தள்ளுபடியில் ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாரு. அவருக்கு எவ்வளோ லாபம் இதுன்னா 25 ரூபாய் சேமித்தார். 20% தள்ளுபடியில் ஒரு ரெயின் கோட்டை வாங்குறாரு. அவருக்கு வந்து 25 ரூபா வந்து மிச்சமாச்சு. இது ருபீஸ், இது தள்ளுபடி. அப்போ 20ங்கிறப்போ நம்ம 100% வரணும்னா இன்ட்டு 5 தானே, 20 × 5 தானே 100. ஸோ 25 × 5 எவ்வளோ? 125. ரெண்டு பக்கமும் 5ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா 20ங்கிறப்போ நமக்கு 100% வரணும்னா 5ஆல் பெருக்கணும். 25 ரூபா லாபம்னு வந்திருக்கு. அப்போ அது வந்து 5ஆல் பெருக்குனா 125. நீங்கள் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125. இரு எண்களின் மீசிமா மற்றும் மீப்போவாவின் 6 மடங்கு ஆகும். இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போவாவின் 6 மடங்கு ஆகும். மீப்போ காரணி வந்து 12 மற்றும் ஓர் எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க. இப்போ தான் பார்த்தோம் f(x) × g(x) அப்படின்னு போன சம்மம் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த சம்மம் 6 மடங்கு அதிகம். ஹெச்சிஎஃப்லேருந்து வந்து அதாவது எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் 6 டைம்ஸ் தேர் ஹெச்சிஎஃப். எல்சிஎம் வந்து 6 மடங்கு ஹெச்சிஎஃப் விட அதிகம். அப்போ ஹெச்சிஎஃப் 12ன்னா அதோட 6 மடங்குன்னா 6 2 12 6 72. அப்போது f(x) × g(x) x × 36. ஒரு எண் வந்து 36 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு எண் 36னா இன்னொரு எண் தெரியாது. இங்கே நமக்கு 2 எண் தெரியும். ஒரு எண் 12, அதாவது f(x) வந்து 12, g(x) வந்து 6 மடங்கு இதை விட அதிகம். அப்போ 6 12 72. அப்போ 12 × 72 ஒரு நம்பர் தெரியாது x, இன்னொரு நம்பர் 36. x மட்டும் இந்த சைடு வச்சிங்கன்னா இந்த 36 இந்த பக்கம் டிவைட் ஆகும். இந்த 36க்கு 72க்கு நீங்கள் கிராஸ் பண்ணால் 2 தடவை 12 2 24. ஆப்ஷன் ஏ 24. ரொம்ப ஈஸியான சம் தான். இரு எண்களின் மீசிமா மீப்போவாவின் 6 மடங்கு ஆகும். அதாவது ஒரு நம்பர் 12ன்னா இன்னொரு நம்பர் 6 மடங்கு அதிகம் 72. அப்போ 12 × 72 டிவைடட் பை 36 பண்ணிங்கன்னா போதும். ஆப்ஷன் ஏ. அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். முதல்ல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம். இதெல்லாம் நம்ம கிளாஸில் நான் எடுத்திருந்தேன். கிளாஸ் பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் இதே கொஷின் கூட நான் எடுத்திருந்தேன். இப்போது இதுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் p × r/100² × 3 + r/100. இது ஃபார்முலா. அது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான ஃபார்முலா. இங்கே பிரின்சிபல் வந்து 10,000, அசல் வந்து 10,000, 15% வட்டியில் 100%, 100க்கு 15, 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு கொஸ்டினில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம். இப்போ நம்ம இதெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணிக்கல. இந்த 15க்கு இதுக்கு எத்தனை தடவை? 15க்கு இதுக்கும் ஒரு 15, அதே மாதிரி இங்கே 20. இது 5ஆல் 3 தடவை, இது வந்து 20 தடவை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இது 1 × 300, 315/100. இது 3/20, 3/100, 315/100. இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 9 × 315/4 வரும். 28 35/4. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 708 ரூபா 75 பைசா. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் வந்து 708 ரூபா 75 பைசாங்கிறது ஆன்சர். இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஒருவர் 2006% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? 2000 ரூபா வந்து 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கியிருக்காரு. ஒரு வருஷம் கழித்து 1000 ரூபா திருப்பி கொடுத்துட்டார். அது 1000 ரூபா அசல் மட்டும்தான் கொடுத்துருக்காரு, இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருக்குது. அவரை கடனை 2 ஆண்டு முடிவில் முழுதுமாக முடிக்க அடுத்த வருஷம் ஃபுல்லாக அந்த 1000 ரூபா பேலன்ஸு, போன வருஷத்து வட்டி, இந்த வருஷத்து வட்டி எல்லாம் சேர்ந்து கொடுக்கணுன்னா எவ்வளோ ஆகுங்கிறதா கொஸ்டின். இது தனி வட்டி இல்லையா? PNR/100 2000 ரூபா 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு. ஸோ டிவைட் பை PNR/100 20 அடிச்சிடலாம். 20 120. ஃபஸ்ட்டு வருஷம் 120 ரூபா, 2000 ரூபாய்க்கு 120 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. அதை அப்படியே வச்சுருக்காரு, இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கல. ஆனால் 1000 ரூபா அசலை கொடுத்துட்டாரு. 2000 ரூபாயில் 1000 ரூபா அசலை கொடுத்துட்டாரு. அப்போ 1000 ரூபா இருக்கும். 1000 ரூபாய்க்கு வந்து
பேலன்ஸ் இருக்கும், 2வது வருஷம் அவருக்கு கடன் கொடுக்கணும், 1000 ரூபா அசலை கொடுத்துட்டார். ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து கொடுக்கல, 120 ரூபா இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 120 ரூபான்னா அதாவது எவ்வளோ, 2000 ரூபாய்க்கு 120 ரூபான்னா 1000 ரூபாய்க்கு 60 ரூபா தானே. 2000 ரூபாய்க்கு 120 ரூபா, 1000 ரூபாய்க்கு எவ்வளோ, அதில் பாதி 60 ரூபா. அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி 120, அதுக்கு அடுத்த வருஷம் வட்டி வந்து ஒரு 60, அப்போ 180, அசல் ஒரு 1000, 1180. இதோட ஆன்சர் 1180, ஆப்ஷன் பி. ஒருவர் 12,000 ரூபாயை 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையை அவர் எவ்வளவு பெறுவார்? 12,000 ரூபா அசல், 5% இன்ட்ரெஸ்ட்டு, 2 வருஷம். கூட்டு வட்டின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டினா அதுதான் ஃபார்முலா, P × 1 + R/100 n. 12,000 ரூபா அசல், 1 + R வந்து 5/100 the whole square. 100, 5, 105/2 the whole square. 12,000 × 105/2 வந்து நம்ம இது கூட நீங்கள் கிராஸ் பண்ணலாம். இது 21 தடவை, இது 20 தடவை, அப்படி கூட போட்டு எழுதலாம். இல்லைன்னா இப்படியே 105/100, 105/100 இப்படிலாம் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13,230 ரூபா. அதாவது ஆப்ஷன் சி. நிரந்தர வைப்பு தொகை முதிர்வில் அவர் வந்து எவ்வளோ பெறுவார்னா 12,000 ரூபா வந்து இன்சியில் அவர் போட்டிருக்காரு. 2 வருஷம் கழித்து 5% இன்ட்ரெஸ்ட்டில் அவருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா டோட்டலாக வந்து 13,230, ஆப்ஷன் சி. இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் ஏ வந்து 1, B 2, C 3, Z வந்து 26 ஆல்ஃபாபெட்டு. ஏயோட ஃபஸ்ட்டு ஏ, ஃபஸ்ட் வர ஏ இருக்குது, இது பிங்கிற நம்பரு, C 3, ABCD அதே மாதிரி 26 ஆல்ஃபாபெட்டு. அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் HCF இஸ் நாட் ஈக்குவல் டு, கொஷின் நல்லா கவனிக்கணும் என கொண்டால் HCFின் மீசிமா எதற்கு சமம் இல்லை? இங்கே பாருங்கள் காமா கொடுத்துருக்காங்க, டாட் தரல. HCF இதில் வந்து எது சமம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து 24 இல்லையா, ஏபிசிடியில் எக்ஸ் வந்து எத்தனாவது இடத்துல வருது? 24வது இடத்துல வருது, 24வது இடத்துல வருது. அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ES, இந்த ரெண்டே கவுண்ட் பண்ணுவோம். 15 + 9, E வந்து 5, இது S வந்து 19, இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 24. ACH ஆட் பண்ணுங்கள், 1 3, 1 + 3 4, 4 8 12 தான் வருது, 12. அடுத்தது இது மல்டிப்ளை இருக்குது, 1 × 3 × 8 24 வருது. அப்போ எது 24க்கு சமம் இல்லைங்கிறதான் கொஸ்டின் இல்லையா? அதாவது 1 2 26 என கொண்டால் HCFின் மீசிமா அதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இதுவும் 24 வருது, இதுவும் 24 வருது, இதுவும் 24 வருது இல்லையா, மூணுமே 24 வருது. அப்போ எது சமம் இல்லைன்னா இதுதான் இல்லை, இதுதான் வந்து 12 வருது. ஸோ ஆப்ஷன் சி, A + C + H. இது உங்களுக்கு தீரமில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. √5 × √5 × √5 அப்படியே பார்க்குறப்போ உங்களுக்கு √5 5/1. இதோட ஆன்சர் 5/1, ஆப்ஷன் டி. 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாட்களில் 3,780 சம்பாதிக்கின்றனர். 3 ஜென்ஸு 4 லேடிஸ், அதாவது 3 ஆண்கள் 4 பெண்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 3,780 7 நாளில். அப்போ ஒரு நாளில் எவ்வளோன்னா இந்த 3,780 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். அதாவது 3,780 ÷ 7. இதை டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 540 வருது. அதாவது 3 ஆண்கள் 4 பெண்கள் 540 ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில். அப்போது 15,040 ÷ 8 டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 1,880. 11 ஆண்கள் 13 பெண்கள் ஒரு நாளைக்கு 1,880. இப்போது 3 ஆண்கள் 4 பெண்கள் 540ன்னா ஆண்களோட சம்பளம் 100, பெண்களோடது 60. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 × 100 300, 4 24, 60 ரூபா போட்டால் 24, 300 ஒரு 240 540. இப்போ ஆண்களுக்கு 100 ரூபாயும் பெண்களுக்கு 60 ரூபாயும். இப்போது கொஸ்டினில் உங்களுக்கு 7 ஆண்கள் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் 12,400 சம்பாதிப்பார்கள்? 7 ஆண்கள் 9 பெண்கள், 7 ஆண்களுக்கு 100 ரூபா, பெண்களுக்கு 60 ரூபா. 9 6 54, 7 × 100 700. இந்த ரெண்டே ஆட் பண்ணால் 1,240. ஒரு நாளைக்கு 1,240 எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 12,400 ரூபா டோட்டலாக. 12,400 ரூபா டிவைடட் பை 1,240 ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 நாட்களில். ரொம்ப ஒரு ஈஸியான சம் தான். அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை. இந்த மாதிரி ஒரு அரைக்கோளம் இருக்குது, கோளத்தில் பாதி அரைக்கோளம் ஹெமிஸ்பியர் இல்லையா,
இதில் எவ்வளோ லார்ஜ் இது மொழி கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கிரேட்டஸ்ட் சர்க்கிள், ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஏ ஹெமிஸ்பியர் ஹேவ், எவ்வளோ அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்கள், மிகப்பெரிய வட்டம் எவ்வளோ வரைய முடியும்னா ஒன்றே ஒன்று தான் வரைய முடியும். இது ஆப்ஷன் ஏ. உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பளவு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவுன்னா πr²h. அதாவது அடிப்பரப்பு எவ்வளோ πr². πr² எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 500. πr² வந்து 500 அடிப்பரப்பு. உயரம் இதோட ஹைட்டு வந்து 4. அப்போது 500 × 4, 500 × 4. ஃபார்முலா வந்து πr²h. உருளையின் கன அளவு πr²h. πr²க்கு பதிலாக 500, ஹெச்சுக்கு பதிலாக 4. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறப்போ 2000 மீட்டர் க்யூப். 2000 மீட்டர் க்யூப். ஆப்ஷன் ஏ. கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் காண்க. அப்போ 5 டஜன், ஒரு டஜனுக்கு 12, I12 60. அப்போ 60 முட்டை. கயல் வந்து 5 டஜன் முட்டை வாங்கியிருக்கு, I12 60 முட்டை வாங்கியிருக்கு. அதில் 40 வந்து ராட்டன், வந்து அழுகிருச்சு. 40 முட்டை வந்து ராட்டன் எக்ஸ், அதாவது அழுகிய முட்டைகள். அப்போ 60 நல்ல முட்டையில் 45 அழுகின முட்டை போனால் மீதி நல்ல முட்டை வந்து 15 இருக்கும். அதாவது கயல் 5 டஜன் முட்டைகளை வாங்கி அது நல்ல முட்டை, அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டை, மொத்தம் 60 முட்டையில் 45 நல்ல முட்டை அதை எடுத்து வச்சிருச்சு, மீதி வந்து 15 அழுகின முட்டை. இப்போது அது அழுகின முட்டையோட கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 15/60, 15 எதுலேருந்து வந்துச்சு? மொத்த முட்டையிலேருந்து வந்துச்சு. அப்போ 15/60 × 100%. அதாவது இது கெட்டுவிட்ட முட்டைகள் பை மொத்த முட்டைகள், அதாவது ராட்டன் எக்ஸ் பை டோட்டல் எக்ஸ். 15/60 × 100. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 75/3, 25 முட்டைகள். ஆப்ஷன் சி. சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2 எனில் மண்டேவின் மதிப்பு என்ன? இப்போ நல்லா அப்படியே கவனிக்கிறப்போ உங்களுக்கு இதில் வவ்வல் இருக்குது. எத்தனை? AEIOU, AEIOU வவ்வல்ஸ் இல்லையா? இதில் எத்தனை வவ்வல்ஸ் இருக்குன்னா சண்டேயில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 வவ்வல்ஸ் இருக்குது. டியூஸ்டேயில் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 வவ்வல் இருக்குது. தேர்ஸ்டேயில் இது ஒன்று, இது ஒன்று, 2 வவ்வல் இருக்குது. அப்போ மண்டேயில் பாருங்கள் வவ்வல் எது? 1, 2. மண்டேயில் எவ்வளோ இருக்குது? 2. ஸோ ஆப்ஷன் பி 2ங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஷின். 3x + 4y = 4x + 6y = 22:32 அப்படின்னா ஃபைண்ட் x and x is to y. இது நம்ம அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். 3x + 4y / 4x + 3y, இந்த 2 டிவைட் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த 2 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 3x + 4y / 4x + 6y = 22/32. இது கிராஸ் பண்ணுனா 11 2 22, 16 2 32. இப்போ இந்த 2 குறுக்கு பெருக்கலாம். 16 × 3x + 4y, அதே மாதிரி 11 × 4x + 6y, 16 3 48x + 64y, 44x + 66y. இப்போ 48x, இந்த 44x இன்சைடு வந்தால் -44, இந்த 64 அங்கே போனால் -64. x வந்து 4x = 2y வருது. 48ல் 44 போனால் 4, 66ல் 64 - 60, 6 வந்து எவ்வளோ? 2. 4x = 2y. இந்த y இன்சைடு கொண்டு வாங்க, 4 அன்சைடு கொண்டு போங்க. அப்போது 2/4, 2 கிராஸ் பண்ணால் 1/2. 1/2ங்கிறது எவ்வளோ? 1:2. ஆப்ஷன் ஏ 1:2ங்கிறது தான் ஆன்சர். A, B என்னும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் Bயின் மா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் ஏபியாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் ஆன்சர் வர்றப்போ செக் பண்ணிக்கலாம். என்னுடைய ஆன்சர் வந்து ஏபி. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதியில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த அதிக ஓராண்டின் லாபம் என்ன? அதாவது விக்னேஷ் வந்து 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்காரு 2 வருஷத்துக்கு 4% இன்ட்ரெஸ்ட்டில். அதாவது PNR/100. விக்னேஷ் 10,000 ரூபா ஒருத்தர் கடன் வாங்கினார், 2 வருஷம், 4% இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஃபார்முலாவில் தனி வட்டியில் போட்டால் 2 0 அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா. அவருக்கு வந்து 800 ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது. அதை என்ன பண்ணார்னா அப்படியே இன்னொருத்தருக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துரு. சஞ்சய்க்கு வந்து அந்த பணத்தை இவர் 4%க்கு வாங்கி 6% இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டாரு. அப்போ அதே 10,000 ரூபா, அதே 2 வருஷம், இவர் 4% வாங்கினது இங்கே 6% கொடுக்குறாரு. இது 1200 ரூபா.
இப்போ இந்த 1200 அவர் வாங்கின இடத்துக்கு 800 இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா இல்லையா? அதை கொடுத்துட்றாரு. 1200 இவருக்கு வந்திருக்கு. இவர் சஞ்சய்கிட்ட 1200 வட்டி வாங்கிட்டார். இவர் வாங்கின இடத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்? விக்னேஷ் வந்து 800 வட்டி கொடுக்கணும். அப்போ 1200 800 மைனஸ் பண்ணால் 400. 2 வருஷத்துக்கு 400 ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 200 தானே. ஸோ ஆப்ஷன் ஏ 200. 7 மற்றும் 13 ஆகிய இரு எண்களின் மீபோவா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. முதல்ல HCF பார்க்கலாம். 7 13 இந்த ரெண்டுக்குமே நமக்கு HCF வந்து 1 தான். HCF வந்து இந்த ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது? 1 மட்டும்தான் இருக்குது. 7 1 × 7 1 × 13. HCF வந்து 1. எல்சிஎம்ங்கிறப்போ 7 × 13 91. அப்போது உங்களுக்கு 1 × 91. 1 × 91 ஆப்ஷன் ஏ. இரண்டுக்கும் உள்ள மீபோவா மீசிமா இல்லையா? இதனுடைய விகிதம் வந்து அதாவது HCF வந்து 1, எல்சிஎம் வந்து 91. அப்போது 1:91ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகளை எடுத்து செல்கிறார். ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கசாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ஒரு புத்திசாலி மனிதன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை யோசிக்கிட்டு இப்போ என்னென்னா 3 மூட்டை இருக்குது. ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம். அப்போ ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு சுங்கசாவடியில் மூட்டைக்கு 1 3 கொடுத்துட்றாரு. அடுத்த சுங்கசாவடியில் 3 கொடுத்துட்டார். இப்படியே கொடுத்துட்டு போனால் 30வது சுங்கசாவடியில் அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. 0ங்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஒரு புத்திசாலி மனிதன் என்ன பண்ணியிருப்பாருங்கிறது தான் கொஸ்டின். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா முதல்ல ஒரு 3 இதுக்கு போகிறப்போ ஒரு 10 செக் போஸ்ட் போகிறப்போ அதில் ஒரு 30 கொடுத்துருக்காரு. அப்போ என்ன பண்ணுவார்னா மீதி இருக்கிற தூக்கி இன்னொரு மூட்டையில் போடுவார். அப்போது அப்படியே இன்னொரு 10 போகிறப்போ இன்னொரு மூட்டையில் தூக்கி போடுவார். அப்போ கடைசியாக 5 இருக்கிறப்போ 30ல் 5 இதுக்கு 5 தான் கொடுப்பார். ஒரு மூட்டை தான் கணக்கு வரும், 3 மூட்டை வராது. அந்த மூட்டை அப்படியே எல்லாம் ஒரே மூட்டையாக மாற்றிடுறாரு. மாற்றுறப்போ கடைசியாக இருக்கிற ஒரு 5 இருக்கும். 5 செக் போஸ்ட்டில் 5 கொடுத்துட்டாருனா சுங்கசாவடியில் மீதி அவர்கிட்ட 25 இருக்கும். இது ஆன்சர் 25. இருந்தாலும் கவர்மெண்ட் கீ வரட்டும், செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 24 மீட்டர் நீளம் 18 மீட்டர் அகலம் மற்றும் 16 மீட்டர் உயரமுள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம். அதாவது இது ஒன்று L × B × H. இது வந்து ஒரு கியூபாய்டு இல்லையா? மிக பெருந்த கம்பியின் நீளம்னு கேட்டிருக்காங்க. ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம்னு கேட்டிருக்காங்க. LBH நீளம் × அகலம் × உயரம். 3 அளவு கொடுத்துருக்காங்க. 24 × 16 × 18 × 16. எல்லாம் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணுறப்போ 576, 24னா 576, 18னா 324, 16னா இது. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 1156 வரும். அப்போ இதுக்கு ரூட் எடுக்கிறப்போ 1156 ரூட் எடுக்கிறப்போ உங்களுக்கு 34ன்னு வரும். ஆன்சர் வந்து கம்பியின் நீளம் 34 மீட்டர். ஆப்ஷன் சி. இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம கிளாஸில் பார்த்துருந்தோம். 2.9ல் 10th புக்கு, இந்த வருஷம் புக்கில் இதேமாதிரி நம்பர் தான் மாறி இருக்குது. 1³ + 2³ + 3³ + k³ 72,900 அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கேயின் மதிப்பு என்ன? ஒன்றுமே இல்லை. இதோடைய ஃபார்முலா வந்து n × 10 + 1/2 the whole square. அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்தால் வேலை முடிஞ்சு. 72,900 ரூட் எடுத்தால் 729. 729 ரூட் எடுத்தால் 27. 27 × 27 729 இல்லையா? ஸோ 27 ஒரு 0 சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 0, இதுக்கு ஒரு 0. 270 ஹோல் ஸ்கொயர். 2 சைடு ஸ்கொயர் அடிச்சுட்டா ஆன்சர் வந்து 270. ரொம்ப ஒரு ஈஸியான சம். ஆப்ஷன் சி. அடுத்தது 2359x33yன்னு கொடுத்துருக்காங்க. 2359x33y. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து 1. இப்போ இதை ப்ளஸ் பண்ணால் 3. அப்போது இதோடைய ஸ்கொயர் பண்ணால் 2 4. இந்த 4 + 5 9. 4 + 5 9. அப்போது 4 2 8 இல்லையா? 8 + 9 இங்கே எவ்வளோ வரும்? 17. இப்போது இந்த 8 இருக்குது. 8 2 16. இந்த 16 2 32. 32 33 65. அப்போ எக்ஸ் ஒய்யோட ப்ளஸ் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இது வந்து 2359 கொஸ்டின் தான் எழுதியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் 1. இது 2ஆல் பெருக்கியிருக்காங்க 3. சாரி, 2 2. 2ஐயும் 3ஐயும் கூட்டுறாங்க பாருங்கள். 3 2 5. இது 2ஆல் பெருக்குனா 4. 5 4 9. இது 2ஆல் பெருக்குனா 8. 8 9. அப்போ எக்ஸோட மதிப்பு 17. இதை 2ஆல் பெருக்குனா 16.
16 2 32 32 33 65 ஒய் வந்து 65 எக்ஸ் வந்து 17 இந்த ரெண்டையும் கூட்டுறப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் கூட்டுறப்போ ஆன்சர் வந்து 82. அடுத்தது ஏபிசிடி அதாவது கொடுத்துருக்காங்க ஏZBYCX அதே மாதிரி YBZA என்றவாறு எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏபிசிடி ஃபஸ்ட் லெட்டர் ஏ லாஸ்ட் லெட்டர் Z செகண்ட் லெட்டர் ஏக்கு அப்புறம் பி ஏபிசிடி EFGH Z வரைக்கும் அதே மாதிரி ஜெட்லேருந்து ZOXW வந்து ஏ வரைக்கும் ரிவர்ஸில். அப்போ ஏ பக்கத்தில் Z ஃபஸ்ட்டு லாஸ்ட், பிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி ஜெட்டுக்கு முன்னாடி ஒய், சி தேர்டு அதுக்கு முன்னாடி எக்ஸ். இப்படியே நம்ம எழுதிட்டே இருந்தால் உயிரெழுத்துக்கள்னு கேட்டிருக்காங்க. ஆங்கில உயிரெழுத்துக்கள் இடதுபுறம் வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏZ ஃபஸ்ட்டு ஏபிசிடி EFGH அதே மாதிரி Z வரைக்கும் எழுதிட்டு அப்புறம் ரிவர்ஸ் எழுதிக்கலாம். ABCD இந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டா அதாவது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 9 இடத்துல வரும். இப்போது OM உயிரெழுத்தெல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். அது அல்லாத எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு எத்தனை இடத்துல வரும்னா 9 இடத்துல வரும். ஸோ 9. இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 25 கொஷினில் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 20 22 23 ஈஸியாக பண்ணியிருக்கலாம் 2 கொஷின் தவிர. அதுவும் செக் பண்ணிக்கங்க. ஆன்சர் எப்படி என்னதுன்னு பாருங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். அடுத்த கீ ஆன்சரோடு வரேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.